இது நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியாக ஒரு கெட்டியான தட்டைப்பயிறு குழம்பு. சுட சுட சாதமும் இந்த கெட்டி குழம்பும் வெறும் அப்பளம் மட்டுமே போதும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தட்டைப்பயிரை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு வறுபட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா உங்களுக்கு லேசாக செவந்து வந்துடும், ரொம்ப கருக்கிடக்கூடாது. இது லேசாக ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற விடுங்க. ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால நமக்கு தட்டைப்பயிறு சீக்கிரமே ஊறி வந்துடும். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல் பூண்டை லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்புத்தூள் கருகிடாமல் எண்ணெயிலேயே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். அடுத்து ஒரு 3 தக்காளியை, நல்ல பழுத்த தக்காளியை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் 3 தக்காளி இருந்தால் தான் நமக்கு புளிப்பு சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை நாம் குழம்புல சேர்த்துக்கலாம். தக்காளியை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளியை அரைக்கிறதுக்கு பதிலாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நறுக்கி சேர்த்து நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அடுத்து நம்ம ஊற வச்சா தட்டைப்பயிரை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 சின்ன உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், ரொம்ப அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவில் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பயிறு உருளைக்கிழங்கு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு நல்லா கெட்டியாக சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு ஊறி இருக்கிறதுனால நமக்கு 2 விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணக்க தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். சுட சுட சாதம், கெட்டியான இந்த குழம்பு கூடவே ஒரு அப்பளம் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.